ஹலோ சார். அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? எங்கப்பா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை தம்பி, அதை ஸ்டார்ட் பண்ணேன், அது சரியாக வரல, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன்ப்பா. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸ் தோக்காது, பிஸ்னஸோட எக்ஸிக்யூஷன் தான் எப்போயுமே தோக்கும். வெல்கம் பேக். இது மை ரஃப் நோட். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் அவங்களோட பிஸ்னஸை ஆன்லைனில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு வீடியோ சீரிஸ் தான் இது. இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட்ஸில் நம்ம ஹியூமன் டு ஹியூமன் வீட்டில் இருக்கிறவங்களோட கனெக்ட் ஆகிருக்கோமோ இல்லையோ, டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட்ஸில் ரொம்பவே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா தங்கச்சி தம்பி யாராவது காணா போனால் கூட வாத்தியார சாப்பிட்டு சாயங்காலம் தேடுவோமா அப்படின்னு யோசிக்கிற நம்ம ஒரு ஒரு டை அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்டவொன்னே குடுகுடுன்னு ஓடி போய் மொபைல் எடுத்து பார்க்குற ஒரு ஒரு கனெக்டிவிட்டி தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி வேகமாக ஓடி போய் என்ன ஆப் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், இல்லை டெலிகிராம், இல்லை யூடியூப் நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். இதை தவிர நம்ம அதில் பெருசாக டக்குன்னு ஓடி போய் பார்க்குற அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ இந்த அளவுக்கு பீப்புள் கிட்ட வந்து டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க லைட்டாக யோசிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஆடியன்ஸை வந்து உங்களோட பிஸ்னஸில் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்குண்டான நிறைய ஆப்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் என்னடா புதுசாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. வாட்ஸ்அப்லேயே 3 விதம் இருக்குது. பழைய பல தலைவர் சொல்கிற மாதிரி சாத்திகம் பஜா அந்த மாதிரிலாம் கிடையாது. 3 டைப்பு. ஒன்று ஸ்டாண்டர்ட், அடுத்தது வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ், அடுத்தது வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் ஏபிஐ. ஸோ இந்த 3த்தை பார்த்தா பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது பர்சனல் யூஸ்க்காக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆப் தான் அது. வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் ஏபிஐ. ஸோ இது என்ன அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ரெட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கான யூஸ் பண்ணுற பெரிய பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறது தான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ. ஸோ இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஆப்பும் இருக்கும், பிஸ்னஸ் ஆப்பும் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து யூனிக் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் பிஸ்னஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். பர்சனல் வாட்ஸ்அப் யூஐ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். மோர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது என்ன, உங்களோட மை பிஸ்னஸ் எப்படி வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களோட மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எப்படி வருமோ அதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே, இமேஜ் இருந்தால் இமேஜ், வெப்சைட்னா வெப்சைட், ஓப்பன் க்ளோஸ், சாட்டர்டே சண்டே ஒர்க்கிங்காக இல்லையா, அட்ரஸ், மெயில் ஐடி, வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்களால் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி உங்களால் இங்கே செட் பண்ணிக்க முடியும். அடுத்தது கேட்லாக். கேட்லாகில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்லை சேல்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட இமேஜஸ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம், அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ப்ராடக்டாக இருந்தால் ப்ரைஸு, இல்லை சர்வீஸோட ப்ரைஸு, டிஸ்கிரிப்ஷன், ஸோ எல்லாமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேட்லாக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு மல்டிபிள் இமேஜஸும் உங்களால் செட் பண்ணிக்க முடியும், ப்ரைஸிங் காமிக்க முடியும். ஆப் இருந்தால் ஆப் வந்து இங்கே லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால் உங்களோட இமேஜஸ் ப்ளஸ் அதனோட ப்ராடக்ட் ப்ரைஸ் எல்லாமே வந்து செட் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வெப்சைட் மாதிரியே உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த லேபிள்ஸ் பற்றி சொல்கிறேன். லேபிள்ஸ்ன்றது வந்து நியூ கஸ்டமர், நியூ ஆர்டர், இந்த மாதிரி பெண்டிங் பேமெண்ட்டு, ஸோ இது ஆர்டர் ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து உங்களால் ஓனாக இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போதோ அவங்க வந்து எந்த கேட்டகரி, மேபி நியூ கஸ்டமராக, இல்லை அவங்க பேமெண்ட் எதுவும் பெண்டிங் இருக்குது, இல்லை ஆர்டர் வந்து ஷிப்மெண்ட்டில் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களால் செட் இந்த இடத்துல நீங்கள் லேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே இந்த இடத்துல உங்களோட லேபிளுக்கு நேம் கொடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ மீதி எல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான், அதெல்லாம் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது கூகுள் மை பிஸ்னஸ் மாதிரி செட் பண்ணிக்கலாம். கேட்லாக் அப்படிங்கிறது உங்களோட வெப்சைட் மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் உங்களால் அதில் இன்க்ளூடிங் ப்ரைஸிங்கோட தேவையான லிங்க்ஸோடு உங்களால் கம்ப்ளீட்டாக செட் பண்ணிக்க முடியும். அண்ட் லேபிள்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்க முடியும். நியூ கஸ்டமர்ஸாக, இல்லை இவங்களோட வந்து ப்ராடக்ட் ஷிப்மெண்ட்டில் இருக்கா, இல்லை என்கொயரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களால் லேபிள்ஸில் கம்ப்ளீட்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் நம்பரை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி உங்களோட ஸ்டோர், உங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ நான் இப்போது என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்னோடய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் செட் பண்ணியிருக்கிற நம்பரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு மேலே ஒரு இமேஜ் பார்க்க முடியும், ஒரு ஷாப் மாதிரி ஒரு இமேஜ் பார்க்க முடியும். அதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களோட கேட்லாகை பார்க்க முடியும். உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் மேலே இங்கே
டேப் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த மாதிரி கம்ப்ளீட் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். ஸோ எந்த லொக்கேஷன், கடை எங்கே இருக்குது, உங்களோட வெப்சைட் என்ன, மெயில் ஐடி என்ன, ஸோ உங்களோட கேட்லாக்ஸ், ஸோ உங்களோட ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்லை எனி டைப் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி ஃபுல்லாகவே பார்க்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் இதை பார்க்குறாங்க, சப்போஸ் இந்த ஒரு பிரியாணி சம்திங் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா ஆட் டு கார்ட்டில் வச்சுட்டு டேரெக்டாக இங்கே போய்ட்டு எத்தனை அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து ஒரு லிங்க்கை கூட ஷேர் பண்ணலாம். இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் பண்ணல, பட் இன் ஃப்யூச்சர் வந்து அது வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அது வரைக்கும் உங்களால் ஒரு ஆல்டர்னேட் வே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில் பண்ண முடியும். அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இப்போதைக்கு பிஸ்னஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டோட்டலி இது வந்து ஃப்ரீ தான். இதில் எந்த சார்ஜஸும் கிடையாது. வாட்ஸ்அப் வந்து எதுவும் பே பண்ணி வாங்கணுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நிறைய கடை வச்சுருக்கிறவங்க இல்லை வேறு பிஸ்னஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க அவங்களோட இமேஜஸ், ப்ராடக்ட் இமேஜஸ் வித் ப்ரைஸோடு சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பும்போது இனிஷியலில் மேபி 1 or 2 டைம்ஸ் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் இதெல்லாம் பார்க்கலாம். பட் போக போக பார்த்தீங்கன்னா அவங்களோட கேலரிஸ்லாம் ரொம்ப ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கும் ஒரு டைமில் வந்து இவங்க எப்போவுமே இப்படி தான் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் போயிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேட்லாக் ப்ரிப்பேர் பண்ணி இந்த கேட்லாக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் வந்து மோர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஷேர் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிளிக்கபிளாவது இருக்கும். ஒரு கஸ்டமர் வந்து ஓகே அதை பார்த்தா கிளிக் பண்ணணும், என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனுக்காவது கண்டிப்பாக போவாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களோட டவுட்ஸை மெயில் பண்ணுங்கள். ஓகே, வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் ஆப் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.